உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு சூப்பு. இது சூப்புன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு நல்ல ரசம்னு சொல்லிக்கலாம். இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு நல்ல பிறகு ஓரளவுக்கு நல்ல பிறகு கொடுக்குற ஒரு அற்புதமான உணவு இது. இந்த சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இந்த தக்காளி சூப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துலாம். நம்ம வந்து இது தக்காளி சூப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 தக்காளியை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு மல்லி இலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் நம்ம அந்த பொருளெலாம் பார்க்கலாம். அரைச்ச தக்காளி விழுது, பெப்பர் தூள், பொடிசா நறுக்கின வெங்காயம், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகம், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம். சூப்புக்கு எப்போதுமே எண்ணெய்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிக்கக்கூடாது. அதனால் எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அடுத்தது ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம் நல்லா பொரிக்கிட்டோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் தான் போட போகிறோம். வெங்காயம் இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாலாம் சேர்க்கல. ஏன்னா இது உடம்புலாம் சரியில்லாதவங்களுக்காக நம்ம செய்கிறது. அப்படிங்கும்போது பச்சை மிளகா வந்து வயிற்றுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அதனால தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்கல. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் முன்னாடியே போகிறோன்னா இந்த மஞ்சத்தூள் வாடை இருக்கும். அதனால் இந்த மஞ்சத்தூள் வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் முன்னாடியே போட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கிறேன். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை இதில் போட போகிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரலையும் அடுப்பில் அப்படி நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம கரம் மசாலா இதையும் போட்டுக்கலாம். அது கூடவே மல்லித்தூள், பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க வேண்டியதான். இது இந்த பிரசவமான பெண்களுக்கு இந்த 2ஆவது நாள் 3ஆவது நாள்னு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப குளிர்ச்சி வேறு. இதில் வந்து தக்காளி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நம்ம அதிகமாக, குளிர்ச்சி. அதனால் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி வச்சுக்கணும். அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் தேவைன்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உப்போ காரமோ கொஞ்சம், அதாவது மிளகு காரம் கொஞ்சம் போட்டுங்க. உப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டு நம்ம இதை கொதிக்க விட வேண்டியதான்.
நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி வச்சுக்கலாம். இது ஏன்னா சூப்புங்கிறனால தண்ணியை பற்றி கவலையப்படாதீங்க. சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மல்லியில் தூவி இறக்கிடலாம். சூப்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். இந்த சூப்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இதில் காரம் வேணுன்னா நீங்கள் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம வாசனையாக இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ அருமையான ஒரு வாசனை. மைல்டாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு அந்த காரமே இல்லாமல் சும்மா பெப்பர் காரம் மட்டும் தானே, மல்லித்தூள் காரம் அதெல்லாம் பெருசாக இல்லை. அப்படியே ஒரு மட்டன் சூப்போட வாசனை இருக்கு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சுத்தமான சைவ சூப்பு. அவ்வளோ அருமையாக இருக்குது. மைல்டாக, ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குது. ஈவினிங்கில் எதுவுமே இல்லாதப்ப இது மாதிரி ஒரு சூப்பை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். சாதத்து கூடயும் போட்டு சாப்பிட்லாம். சாதத்து கூட சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு தூக்கில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா தக்காளி ரொம்ப உடம்பு, இப்போ உள்ள சீசனுக்கு தக்காளி உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது உடம்புக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு தரமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான தக்காளி சூப்பை நீங்களும் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு பெரிய பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளோட சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.